எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் மெய்ப்பொருள் காண்க தளத்திற்கு எல்லாரையும் நான் வரவேற்கிறேங்க. சர்வதேச சந்தைன்னு எடுத்துக்கிட்டோம்னா, நேத்து அமெரிக்கன் மார்க்கெட் பயங்கரமா ஏறி இருந்ததுங்க. ஆனா லாஸ்ட் 5 டேஸ்ன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா, ஓவராலா குறைஞ்சு தாங்க இருக்கு. நேத்து ஒரு டெட் கேட் பவுன்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். நாஸ்டாக் வந்து ஒரு 300 பாயிண்ட்ஸ் அப்பு, டவ் வந்து ஒரு 600 பாயிண்ட்ஸ் அப்பு, S&P 500 92 பாயிண்ட்ஸ் வந்து அப்புங்க. லாஸ்ட் 5 டேஸ்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா, S&P 500 1.2% டவுனு, நாஸ்டாக் ஒரு 3.8% டவுனு, தென் டவ் வந்து ஒரு 0.8% அப்புங்க. ஸோ ஓவராலா லாஸ்ட் 5 டேஸ்ல இறங்க தான் செஞ்சிருக்கு. என்விடியா ஒரு 9% டவுன் லாஸ்ட் 5 டேஸ்ல. ஜப்பான் மார்க்கெட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா லாஸ்ட் 5 டேஸ்ல ஒரு 3.55% வந்து இறங்கியிருக்குங்க. ஜப்பான் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு 5 மந்த் லோ. இந்தியன் மார்க்கெட் எடுத்துக்கிட்டோம்னா லாஸ்ட் 5 டேஸ்ல ஒரு 500 பாயிண்ட் பக்கமா கீழே இறங்கியிருக்குங்க. 2.19% இறங்கியிருக்கு. 1 இயர் ரிட்டர்ன் பார்த்துட்டீங்கன்னா 1% வந்து டவுன். குறிப்பா நேற்று ஃப்ரைடே அன்னைக்கு 1.86% வந்து டவுன், 400 பாயிண்ட் பக்கமா டவுனுங்க. இதற்கு என்ன காரணம் அப்படின்னா எக்கனாமிக் ஸ்லோ டவுனுங்க. லாஸ்ட் 2 குவார்டர்ஸா ப்ராஃபிட் கம்பெனிஸோட ஏர்னிங்ஸ் வந்து பெருசா இல்லை. தென் ஜிடிபி க்ரோத்தும் பயங்கரமா குறைஞ்சிருந்தது. தேர்ட் குவார்டர் ஜிடிபி வந்துருச்சுங்க, அதை பின்னாடி டிஸ்கஸ் பண்ணுவோம். தென் எஃப்ஐஐஸ் பயங்கரமா செல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. டாலருக்கு டிமாண்ட் வந்து அதிகமாகுது. தென் எக்ஸ்போர்ட்ஸ்ல வீக் இருக்கு. தென் இம்போர்ட் நிறைய இம்போர்ட் பண்றோம். தென் இந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட் கேப் வந்து வைடன் ஆயிருக்கு அப்படின்ற செய்திகள்லாம் நம்ம பார்த்தோங்க. Q3லயே அது இருந்தது. தென் அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயோட மதிப்பும் சரிஞ்சுக்கிட்டே இருக்கு இல்லையா, இதெல்லாம் காரணம். தென் எஃப்ஐஐ செல்லிங் பார்த்தோம்னா நேத்து குறிப்பா ஒரு 11,600 crores எஃப்ஐஐஸ் வித்து வெளில எடுத்திருக்காங்க. நெட் செல்லர்ஸா இருந்திருக்காங்க. நேத்து நம்ம சொன்னோம் இல்லையா, ஒரு 28 ஆண்டுகளுக்கு அப்புறம் தொடர்ந்து 5 மாதங்கள் வந்து நிப்டி 50 இண்டெக்ஸ் வந்து சரிகிறது இப்பதான் நடந்திருக்கு அப்படின்னு சொன்னோம் இல்லையா, இது இன்னும் எக்ஸ்டெண்ட் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேங்க. கடைசி 5 மாசத்தோட நிலவரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா எஃப்ஐஐ செல்லிங்க பார்ப்போமே. அக்டோபர்ல 1,14,000 கோடி கேஷ் மார்க்கெட்ல இருந்து வித்து வெளில எடுத்துருக்காங்க. நவம்பர்ல ஒரு 46,000 கோடி, டிசம்பர்ல ஒரு 17,000 கோடிக்கு பக்கமா, தென் ஜனவரியில ஒரு 88,000 crores க்ளோஸ் டு, தென் பிப்ரவரியில ஒரு 59 crores க்ளோஸா இருந்திருக்குங்க. மொத்தமா 3,23,000 கோடி கேஷ் மார்க்கெட்ல இருந்து வித்து வெளில எடுத்துக்கிறாங்க. எஃப்ஐஐஸ் மட்டும் இல்லைங்க, ப்ரொமோட்டர்ஸும் நிறைய வித்திருக்காங்க அப்படின்றத நம்ம ஏற்கனவே பார்த்தோம். தென் அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயோட மதிப்புன்னு பார்த்தோம்னா இன்னைக்கு 87.47 இந்திய ரூபாயா இருக்குங்க. கடைசி 5 நாள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 86.69 இருந்தது. இப்ப அதையும் சரிஞ்சு 87 தாண்டி 87.50 கிட்ட நெருக்கமா இருக்குங்க. கோல்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா லாஸ்ட் 5 டேஸ்ல ஒரு 90-100 ரூபாய் குறைஞ்சிருக்குங்க. ஸோ இந்த மாதிரி 100, 90, 50 குறையிறப்பதான் நம்ம கன்சிடர் பண்ண முடியும். இன்னைக்கு ஒரு 20 ரூபாய் குறைஞ்சிருக்குங்க. 22 கேரட் கோல்டு 7,940 ட்ரேட் ஆயிட்டு இருக்குங்க. அடுத்து இன்னைக்கு அப்டேட்ஸ்ல போயிடலாங்க. முக்கியமான அப்டேட் வந்து ஜிடிபி growth நம்பர்ஸ் வந்து வந்திருக்கு இல்லையா. Q3 ஃபினான்ஷியல் 25 ஜிடிபி growth வந்து 6.2% இருக்குங்க. இதுவே Q2 கம்பேர் பண்றப்ப இது வந்து கொஞ்சம் ரெக்கவரி ஆயிருக்கு. Q2ல ஒரு 5.6% இருக்கு. 0.6% வந்து கூடியிருக்கு. ஆனா ப்ரீவியஸ் இயர் அதாவது Q3 ஃபினான்ஷியல் 24 கம்பேர் பண்றப்ப இது கம்மி தாங்க. Q3 ஃபினான்ஷியல் 24ல 8.6% ஃபர்ஸ்ட் சொன்னாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் 9.2% அதை ரீரேட் பண்ணாங்க இல்லையா. அதை கம்பேர் பண்றப்ப இன்னும் பழைய நிலைமைக்கு குறைவாக தான் இருக்கு, நல்லாவே குறைவாக இருக்கு. ஆனா இந்த Q2 கம்பேர் பண்றப்ப Q3ல மான்சூன் நல்ல மான்சூன் இருக்கு. தென் ஸ்பெண்டிங் இருந்திருக்கு. ஃபெஸ்டிவல் சீசன்ஸ்லாம் இருந்தது இல்லையா, அதனால ஸ்பெண்டிங் வந்து இருந்திருக்கு. தென் கவர்மெண்ட்டும் கொஞ்சம் ஸ்பெண்டிங்கை பூஸ்ட் பண்ணியிருக்காங்க. சென்ற வருடம் April 1, 2024 இருந்து இந்த வருடம் அதாவது 2025 March 31 வரைக்கும் நம்ம ஜிடிபி growth இந்தியாவுக்கு எவ்வளவு இருக்கும் அப்படின்னு சொல்லி ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்கன்னா 6.5% சொல்லியிருக்காங்க. இந்த 6.5% அட்டைன் பண்றதுக்கு நம்ம Q4 ஃபினான்ஷியல் 25 அதாவது ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் குவார்டர்ல நம்மளோட growth வந்து ஒரு 7.6% வரைக்கும் இருக்கணும். அப்பதான் கவர்மெண்டோட ப்ரொஜெக்டட் growth வந்து நம்ம அட்டைன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சீஃப் எக்கனாமிக் அட்வைசர் ஆனந்த நாகேஸ்வரன் அவர்கள் சொல்றாருங்க. அது பண்ண முடியாது அப்படின்னு கிடையாது, பண்றதுக்கு சாத்தியங்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து செக்டார் வைஸ் பார்ப்போங்க எப்படி growth இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சென்ற வருடத்தை கம்பேர் பண்றப்ப அதாவது Q3 ஃபினான்ஷியல் 24 கம்பேர் பண்றப்ப 25ல குறைஞ்சிருக்குன்னு பார்த்தோம். எல்லா செக்டாருமே குறைஞ்சிருக்குங்க எக்ஸப்ட் அக்ரி செக்டார். அக்ரி செக்டார் எடுத்துக்கிட்டோம்னா 5.6% க்ரோ ஆயிருக்காங்க. ப்ரீவியஸ் இயர் அதாவது Q3 ஃபினான்ஷியல் 24ல 1.5% தாங்க க்ரோ ஆயிருந்திருக்காங்க. ஸோ அதைத்தான் நல்ல மான்சூன் அப்படின்னு டிக்டேட் பண்ணியிருக்காங்க. அடுத்து மேனுஃபேக்சரிங் செக்டார் வந்து ஸ்லோ டவுன் ஆயிருக்குங்க. அதாவது 14% இருந்திருக்கு ஃபினான்ஷியல் 24ல, இப்போ 3.5% தான் இருக்கு. கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டார் 10% இருந்திருக்கு ஃபினான்ஷியல் 24ல, 25ல 7% தாங்க இருந்திருக்கு. இண்டஸ்ட்ரியல் growth எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 12% பக்கமா இருந்திருக்கு Q3 ஃபினான்ஷியல் 24ல. ஃபினான்ஷியல் 25 Q3ல 4.5%, அதாவது மோர் தென் 50% குறைஞ்சிருக்குங்க. அடுத்து சர்வீஸ் செக்டாரும் குறைஞ்சிருக்கு. சர்வீஸ் செக்டார் Q3 ஃபினான்ஷியல் 24ல ஒரு 8.3% இருந்திருக்கு, இப்போ 7.4% தாங்க இருக்கு. ட்ரேட் அண்ட் ஹோட்டல் செக்டார்னு எடுத்துக்கிட்டோம்னா 6.7% இயர் ஆன் இயர் க்ரோ ஆயிருக்கு. பட்
Q3 ஃபினான்ஷியல் 24ல 8% க்ரோ ஆயிருக்கும். அதாவது Q2 ஃபினான்ஷியல் 25 கம்பேர் பண்றப்ப Q3 ஃபினான்ஷியல் 25 நல்லா இருக்கு. அதனால மார்க்கெட் வந்து இங்க இருந்து அப்படியே ட்ரெண்ட் மாறி மேல போயிரும் அப்படின்னு சொல்லி என்னால நம்ப முடியாதுங்க. ஏன் அப்படின்னா இவங்க எஸ்டிமேட் பண்ணது வந்து 6.5%, 6.6% சொன்னாங்க. SBI ரிசர்ச் 6.3 to 6.5 சொன்னாங்க. நிறைய நிறுவனங்கள் 6.5 ரீச் பண்ணணும்னு சொன்னாங்க. இவங்க சொன்னதே வந்து அட்டைன் ஆகல. 6.2 தான் வந்திருக்கு. ப்ரீவியஸ் இயரை கம்பேர் பண்றப்ப கரண்ட் ஃபினான்ஷியல் இயர் வந்து க்ரோத் குறைஞ்சது அப்படின்னா அது வந்து மார்க்கெட் அதை அக்செப்ட் பண்ணிக்காதுங்க. அடுத்து டிசிஎஸ்ல ஒரு அப்டேட் வந்திருக்குங்க. டிசிஎஸ் வந்து டிஎன்பி பேங்க், நார்வே பேங்க், ஒரு பேங்கோட அவங்க ஏற்கனவே 12 வருஷம் பார்ட்னர்ஷிப் போட்டிருந்தாங்க டிஜிட்டல் சொல்யூஷன்ஸ்க்காக. அந்த பார்ட்னர்ஷிப்பை எக்ஸ்டெண்ட் பண்றாங்க நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்க்கு. அடுத்து பயோகான்ல ஒரு அப்டேட்ங்க. பயோகான் வந்து லிராக்ளூடைட் அப்படின்ற ஒரு ஜெனடிக் மெடிசினை யூகேல லான்ச் பண்ணியிருக்காங்க. அது எதுக்கு அப்படின்னா ஒபிசிட்டி தென் டயாபிட்டிஸ் ட்ரீட்மெண்ட்டுக்காக. அதாவது பயோகான் தான் முதல் நிறுவனம் இந்த மாதிரி மேஜர் மார்க்கெட்ஸ்ல இந்த லிராக்ளூடைடை லான்ச் பண்ணது. அதாவது முக்கியமா இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல ஒபிசிட்டி, டயாபிட்டிஸ், கேன்சர் இது மூணுக்குமே மருந்துகள் அப்படின்றது அதோடைய தேவை, டிமாண்ட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப அதிகங்க. இது வந்து பயோகானுக்கு அட்வான்டேஜ். அதை தொடர்ந்து பாண்ட்ல முதலீடு பண்றதுக்கு நம்மளுக்கு இன்னொரு வாய்ப்பு கிடைச்சிருக்குங்க. சந்தை வந்து தொடர்ந்து இறங்கிக்கிட்டே இருக்கு. நிறைய இன்னும் ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் தென் 5 இயர்ஸ் 10 இயர்ஸ்க்கு மேல இன்வெஸ்ட் பண்ணவங்க இப்பயும் நல்ல ப்ராஃபிட்ல இருப்பாங்க. அவங்க எல்லாம் விற்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஈக்விட்டியை கூட ஹோல்ட் பண்ணுவாங்க. இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாம் வித்தாங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து இன்னும் இறங்கும். அவங்க வித்தாங்க அப்படின்னா திருப்பி அவங்க பாண்ட் மார்க்கெட்டுக்குள்ள இல்லை கோல்டுக்குள்ள தாங்க திருப்பி போடுவாங்க. ஸோ நம்மளும் வந்து ஹையர் ப்ராஃபிட்ஸ்ல நீங்க இருக்கீங்க, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஒரு 10-15 இயர்ஸ்க்கு முன்னாடி நீங்க ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்பயும் நல்ல ரிட்டர்ன்ஸ்ல இருக்கும். அவங்க எல்லாம் வந்து பாண்ட் போடணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க இப்போ ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குங்க. சென்ற மாதம் முத்தூட் ஃபின்காப் அப்படின்ற ஒரு கம்பெனியை பத்தி பார்த்தோம் பாண்ட்ல. இப்போ அடுத்து வந்திருக்குங்க சமான் கேபிட்டல் லிமிடெட். அதாவது இந்தியா புல்ஸ் ஹவுசிங் ஃபினான்ஸ்னு ஒரு கம்பெனி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குங்க. அந்த கம்பெனி தான் இந்த கம்பெனி. கூப்பன் ரேட்னு பார்த்தீங்கன்னா 9.90% மேக்ஸிமம், மினிமம் வந்து 9.25%. ஸோ இன்ஃப்ளேஷன் வந்து நீங்க அட்ஜஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு 4% கிடைக்குங்க. நம்ம வந்து பிஜி இன்விட் தான் பாண்டுக்கு ரீப்ளேஸ் பண்றதுக்காக இன்வெஸ்ட் பண்ணுவோம். பட் பிஜி இன்விட் வந்து அந்த பிரைஸ் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது, நிறைய பேருக்கு அச்சுறுத்தலா இருக்கு இல்லையா? அதுக்கப்புறம் தான் நம்ம பாண்ட் சைடு கொஞ்சம் போறோங்க. ஸோ பாண்ட்ல இன்வெஸ்ட் பண்றப்போ உங்களுக்கு ஸ்டேபிள் இன்கம் வந்து வரும். வருஷத்துக்கு நீங்க ஆனுவலி இல்ல செமி ஆனுவலி இல்ல மந்த்லி எதனாலும் சூஸ் பண்ணிக்கலாம். இதுல மேக்ஸிமம் மெச்சூரிட்டின்னு பாத்தீங்கன்னாலே 36 மந்த்ஸ் தான். அதாவது 3 வருஷத்துக்கு தான் பாண்டு. நீங்க 12 மந்த்ஸ் 24 மந்த்ஸுக்கும் போட்டுக்கலாம். ரேட்டிங் நல்லா இருக்குங்க. ஏஏ ரேட்டிங் பை கிறிசில் தென் ஐசிஆர்ஏ ரெண்டு பேருமே நல்ல ரேட்டிங் தான் கொடுத்துருக்காங்க. இவங்களோட பிசினஸ் என்ன அப்படின்னா ஹோம் லோன், எம்எஸ்எம்இ தென் லோன் அகெயின்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி. ஸோ அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறவங்க மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் 10,000 தான். நம்ம வந்து அப்ளை பண்ணி பழகலாம். பாண்ட்ல வந்து இதுக்கு முன்னாடி பண்ணதே இல்லை அப்படின்றவங்க அப்ளை பண்ணி பழகிறதுக்கு இது ஒரு நல்ல சான்ஸா இருக்குங்க. உங்களோட ப்ரோக்கரேஜ் ஆப்ல பாருங்க, காட்டுதான் பாருங்க. அப்ஸ்டாக்ஸ் இருக்கவங்க டிஸ்கவர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ள அதர்ஸ்குள்ள போனீங்கன்னா என்சிடிஸ் இருக்கும். அதுல நீங்க அப்ளை பண்ணலாங்க. இல்ல அப்படின்னா புதுசா நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் பாண்ட்ல அப்படின்றப்ப அப்ஸ்டாக்ஸ் யூஸ் பண்ண போறேன் அப்படின்னா கீழே வந்து அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் இருக்கும். அந்த லிங்கை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த லிங்கை யூஸ் பண்றதுனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா நீங்க உங்களோட வாட்ஸ்அப் நம்பரை கொடுத்துருப்பீங்க. அப்ஸ்டாக்ஸ்ல அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண உடனே அப்ஸ்டாக்ஸ் வந்து எனக்கு அந்த டீடைல்ஸ் எல்லாம் அனுப்பிச்சிடுவாங்க. தென் உங்களுக்கு நான் வந்து ஆத்தரைஸ்டு பர்சனா இருப்பேன். உங்களை கைட் பண்ண சொல்லி அப்ஸ்டாக்ஸ் வந்து எனக்கு டைரக்ட் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு எது விருப்பமோ அந்த விஷயத்தை நீங்க பண்ணிக்கலாம். அப்ளை பண்றதுக்கு லாஸ்ட் டேட் வந்து 12th March 2025. அதை தொடர்ந்து ஒரு சில கேள்விகள்லாம் கேட்டிருக்காங்க, அதெல்லாம் பார்ப்பாங்க. ஃபர்ஸ்ட் இந்த டன்லா பிளாட்ஃபார்ம் அப்படின்றத பத்தி கேட்டிருக்காங்க. நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோங்க. அந்த டன்லா பிளாட்ஃபார்ம் அப்படின்றவங்க டெல்காம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சொல்யூஷன்ஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸ் வந்து டீல் பண்றவங்க. நம்ம வந்து இந்த டெல்காம் செக்டர் வந்து ரொம்ப காஸ்ட்லியான பிசினஸ், நிறைய செலவு பண்ண வேண்டியிருக்கும். ஒரு நேச்சுரல் டிசாஸ்டர் வந்து அவங்களுக்கே லாஸ் இருக்கும். ஸோ அவங்களுக்கு பிசினஸ் பண்ற கம்பெனி டெல்காம் டன்லா பிளாட்ஃபார்ம் வந்து. ஸோ அதனால தாங்க அந்த பக்கத்து நம்ம வந்து போறதில்லை. நம்ம ஐடி சர்வீஸ் கம்பெனி உங்களுக்கு வேணும் அப்படின்னா நிறைய இருக்குங்க. அவங்க வந்து ஐடி சர்வீஸை பொறுத்த வரைக்கும் பேங்கிங், ஃபினான்ஷியல் சர்வீசஸ், இன்சூரன்ஸ் அண்ட் அதர் ப்ராடக்ட்ஸ் டீல் பண்ணுவாங்களே ஐடி சர்வீஸ் கம்பெனி, அந்த மாதிரி கம்பெனிஸை நம்ம பார்க்கலாம். குறிப்பா வெளிநாடுகளில் பிசினஸ் பார்த்து கொடுப்பாங்க இல்லையா அவங்களுக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டிசிஎஸ் பார்த்தோம் இல்லையா, நார்வே நாட்டு பேங்க், இவங்க டிஜிட்டல் சொல்யூஷன்ஸ் ப்ரொவைட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி யூஎஸ்ல இருக்கிற நிறைய இன்சூரன்ஸ், ஹெல்த் கேர் அவங்களுக்கு எல்லாம் வந்து ஐடி சர்வீஸ் கம்பெனி ப்ரொவைட் பண்ணி கொடுப்பாங்க சொல்யூஷன்ஸ். அந்த மாதிரி பார்க்கலாங்க. நம்ம ஹெச்ஜிஎஸ் ஏற்கனவே லிஸ்ட்ல வச்சிருக்கோம். விப்ரோ, பிர்லா சாஃப்ட்வேர், தென் இன்ஃபோசிஸ், ஹெச்சிஎல் எல்லாமே அந்த வேலையை தான் பாக்குறாங்க. டன்லாக்குள்ள போக வேண்டிய அவசியம் எனக்கு இல்லைங்க. நீங்க வந்து ஐடில இன்னும் மேஜர் ஐடி கம்பெனிஸ் விப்ரோ, ஹெச்சிஎல், இன்ஃபோசிஸ் அவங்க எல்லாம் இன்னும் இறங்குனாங்க. நேற்று பயங்கரமா இறங்கி இருந்தாங்க. டெக் மஹிந்திராவும் கிட்டத்தட்ட பயங்கரமா இறங்கி இருந்ததுங்க. இன்னும் இறங்குனாங்க. நல்ல வேல்யூஷன் வந்தோடனே நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் பொறுமையா உள்ள போய்க்கலாங்க. அடுத்து விஎஸ்டி இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்ற கம்பெனியை பத்தி கேட்டிருக்காங்க. வேல்யூவேஷன் நல்லா இருக்கு. பி வந்து 13ல இருக்கு. டெட் டு ஈக்விட்டி கிடையாது. 1 இயர்ல 24% கீழே இறங்கி இருக்குங்க.
டிமார்ட்டோட சேர்மன் வந்து அதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. அவரும் வந்து ஒரு ஒன் ஆஃப் த ப்ரொமோட்டராக இருக்கிறாருன்னு நினைக்கிறேங்க. விஎஸ்டி இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிறவங்க அந்த டொபாக்கோ பிஸ்னஸ், சிகரெட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க நல்ல வேல்யூவேஷனில் இருக்கு. நீங்கள் வந்து ஹோல்ட் பண்ணுறதுனா ஹோல்ட் பண்ணிக்கலாம், அது உங்களோட விருப்பம் தாங்க. அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, நான் வாங்கின ப்ரைஸ்லேருந்து பயங்கரமாக குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாருங்க. கிரஹாம் அவர்கள் சொன்ன அதே ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுங்க. இறங்க இறங்க டிக்கா கன்சிடர் பண்ணுங்க. திருப்பி உங்களோட ஆவரேஜ் ப்ரைஸ் வர்ற வரைக்கும் டிக்கா கன்சிடர் பண்ணுங்க. ஆவரேஜ் ப்ரைஸ்க்கு மேலே போகிறப்ப விட்டுருங்க. இல்லை உங்களுக்கு நல்ல கம்பெனி கன்சிஸ்டன்சியா அவங்க வந்து ப்ராஃபிட் பண்றாங்க அப்படின்னா நீங்க அப்பையும் தின்னா கன்சிடர் பண்ணலாம். அடுத்து ராஜபாளையம் மில்ஸ், ராம்கோ இண்டஸ்ட்ரீஸ், இந்த 2 நிறுவனமும் வந்து புக் வேல்யூ விட கம்மியா இருக்கு சார், அது வந்து கன்சிடர் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ராம்கோ இண்டஸ்ட்ரீஸ் நல்ல வேல்யூவேஷன்ஸ்ல இருக்கு. அவங்க வந்து ஒரு ஹோல்டிங் கம்பெனி மாதிரி இருக்காங்க, நம்ம பல தடவை சொல்லியிருக்கிறோம். ராஜபாளையம் மில்ஸ்லயும் ராம்கோ இண்டஸ்ட்ரீஸ் ஒரு ஸ்மால் போர்ஷன் வந்து வச்சிருக்காங்க. ராஜபாளையம் மில்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். நீங்க கன்சிடர் பண்ணணும்னு ஆசைப்படுறவங்க ராம்கோ இண்டஸ்ட்ரீஸை கன்சிடர் பண்ணலாங்க. அடுத்து ஹேட்வே கேபிள் அண்ட் டேட்டாகாம் அப்படின்ற கம்பெனியை பத்தி கேட்டிருக்காங்க. இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் இந்த D2H சர்வீசஸ், தென் இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ், அந்த மாதிரி பிசினஸ் பண்றவங்க ஏற்கனவே டாடா பிளே, ஏர்டெல், டிடிஹெச் 2 பேருமே டைப் போடலாமான்னு பார்த்துட்டு இருக்காங்க. எதுக்கு அப்படின்னா ஏற்கனவே அந்த பிசினஸ் வந்து நுழைஞ்சு போச்சு. நிறைய இப்போ ஆன்லைன்ல அமேசான் பிரைமு, தென் ஓடிடி பிளாட்ஃபார்ம்லாம் நிறைய வந்துருச்சு. இன்ஸ்டாகிராமு, யூடியூப்பு, அது இதுன்ட்டு வந்துருச்சு. இப்போ டிவி பார்க்குறவங்களோட எண்ணிக்கை வந்து குறைஞ்சிருச்சு. அவங்களே வந்து அவங்களோட காஸ்ட்டை வந்து ஆப்டிமைஸ் பண்ணுறதுக்காக டைப் பண்ணுறதை பற்றி யோசிக்கிறாங்க. ஸோ இவங்க சின்ன பிளேயர்ஸுங்க. ஸோ இந்த மாதிரி பிஸ்னஸ்லேருந்து கொஞ்சம் விலகி இருக்கிறது நல்லதுங்க. இந்த கேபிள் பிஸ்னஸும் அப்படிதாங்க. நான் சிஎம்ஐ கேபிள்ஸ் அப்படின்ற ஒரு நிறுவனம் ஒரு 7-8 ஆண்டுகளுக்கு முன்னாடி அதில் வாங்கி அதில் பல்ப் ஆகி கேபிள் அப்படின்னு போட்டாலே எந்த சைடு நான் போகிறதே இல்லைங்க இப்போ. அடுத்து ஐஆர்இடிஏ பற்றி கேட்டிருக்கிறாங்க. வேல்யூவேஷன்ஸ் இப்பயும் அதிகமாக இருக்குது, 27 இருக்கு. தயவு செய்து வேணாம். ப்ரொமோட்டர் ஹோல்டிங்கும் அதிகமாக இருக்குது, 75 இருக்கு. ஸோ அவங்க ஹையர் ப்ரைஸில் ஸ்டேக் சேல் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. பட் செபியோட நாம்ஸ் படி இப்போ 75% ஹோல்ட் பண்ணுறாங்க. பட் கவர்மெண்ட் வந்து 51%க்கும் குறைப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஹையர் வேல்யூவேஷன், ஹையர் ப்ரைஸில் ஸ்டேக் சேல் பண்ணுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா கண்டிப்பாக விற்பாங்க. டெட் டு ஈக்விட்டி ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. அடுத்து MHRIL பற்றி கேட்டிருக்காங்க. சார், நம்மளோட வேல்யூவேஷன் 30 கீழன்னு சொல்லுவீங்க, தென் ப்ரைஸ் டு புக்கு 1.5 ஃபிக்ஸ் பண்ணுவீங்க. இதுல வந்து PE 43 இருக்கு, பிரைஸ் டு புக்கு 10 இருக்கு. இப்போ எதுக்கு இதை வாட்ச் லிஸ்ட்ல ஆட் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கிறாருங்க. PE வந்து 30க்கு வரட்டுங்க. இப்போதைக்கு 300 கீழே வந்திருக்கு. நான் 300க்கு கீழே அதை பார்த்து ரொம்ப ஆண்டுகள் ஆச்சுங்க. நல்ல பிஸ்னஸ். ஃபியூச்சர்ல நம்மள்ட்ட ஹோட்டல்ஸ், ரிசார்ட்ஸ், அந்த பிஸ்னஸ் கம்பெனி எதுவுமே இல்லை. பட் அதுல நல்ல ஸ்கோப் இருக்கு. நம்ம வந்து இன்னும் மார்க்கெட் கீழே விழுறப்ப இதுவும் விழும். நீங்க தொடர்ந்து வாட்ச் பண்ணணும் அப்படின்றதுக்காக இதை ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணிருக்கோங்க. அது 250க்கு கீழே வரட்டுங்க, இன்னொரு 50 ரூபா குறையணும். ஸோ வெயிட் பண்ணுவோம், பட் தொடர்ந்து வாட்ச் பண்ணுவோம். நல்ல பிஸ்னஸ் தான், நல்ல ப்ரொமோட்டர் ஹோல்டிங்ஸ் நல்லா இருக்குது, தென் க்ரோத் ப்ராஸ்பெக்ட்ஸும் இருக்கு. அதனால தாங்க இதை இப்போதைக்கு வாட்ச் லிஸ்ட்ல ஆட் மட்டும் பண்ணி வைக்கிறோம். தென் நம்ம லிஸ்ட்ல இருக்கிறது, நம்ம வாட்ச் லிஸ்ட்ல இருக்கிறது, இது எல்லாமே வந்து அதோட மேக்ஸிமம்ல இருந்து எவ்வளவு தூரம் கீழே விழுந்திருக்கு அதை பத்தியெல்லாம் நம்ம வந்து நாளைக்கு டிஸ்கஸ் பண்ணுவோங்க. தென் இப்போ புதுசாக வாட்ச் லிஸ்ட்ல MHRIL ஆட் மட்டும் தாங்க பண்ணியிருக்கோம். மற்றபடி வாட்ச் லிஸ்ட், தென் லிஸ்ட் எல்லாத்தையுமே நம்ம வந்து மினிஸ்கல் குவான்டிட்டிஸ்ல கன்சிடர் பண்றதுனா கன்சிடர் பண்ணலாம். எல்லாமே வந்து டிஸ்கவுண்டட் பிரைஸ்ல தான் இருக்கு. பட் இதுக்கு மேல கீழே போகாது அப்படின்னு நினைக்க வேணாங்க. யூஎஸ்ல இன்னும் கீழே விழும், யூஎஸ்ல விழுந்தா இங்கேயும் விழும். ஸோ விழுறப்ப நம்ம 1-2ன்னு பொறுக்கி தான் எடுக்கணும், அள்ளக்கூடாது. இன்னும் நிறைய கேள்விகள் இருக்கு. அந்த கேள்விகள்லாம் நாளைக்கு எல்லாத்தையுமே பார்த்துருவோங்க. ஏதாவது சந்தேகங்கள், கேள்விகள் இருந்தால் எல்லாத்தையும் எழுதுங்க. எல்லாருக்கும் நன்றி.